எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறபடினால நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துக்கு நேராய் போகலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம். நம்ம முதல் வசனத்தை பார்த்து முடிச்சிட்டோம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. 2வது வசனம் இப்படியா தொடங்குகிறது. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. 2வது வசனம் என்னன்னா, முதல்ல இந்த 2வது வார்த்தை எப்படி சொல்றா, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். இது ரொம்ப முக்கியமான மனுஷனுக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு அறிவுரை போல. கடவுள் மக்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். எப்பவுமே ஒரு தெய்வத்தை நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி அந்த தெய்வம் நமக்கு என்ன சொல்லியிருக்குதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஓட்டு போடுறது கிடையாது. என்ன பண்ணுறோன்னா, அவங்கவுங்க வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சில வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியெல்லாம் பார்த்து தான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடலாமா இவங்களுக்கு ஓட்டு போடலாமா தேர்ந்தெடுக்கிறாங்க. வாக்குறுதி யாருமே கொடுக்காம நம்ம போயிட்டு, நான் போனேங்க, அங்கே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு போட்டு வந்துட்டேன் அப்படிலாம் யாருமே போடுறது இல்லை. ஏன்னா நம்ம கரெக்டாக செக் பண்ணுறோம். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இது செய்ய முடியுமா? இப்போது கவனிங்க, கேஸு 1000 ரூபாய் விற்குது. யாருன்னா நான் கேஸை ஃப்ரீயாக கொடுப்பேன்னா நம்ம என்ன சொல்லுவோம், போய் சொல்கிறான், இவனால் செய்ய முடியாது. புரியுதுங்களா? கேஸை 700 ரூபாய்க்கு கொடுப்பேன், 600 ரூபாய்க்கு கொடுப்பேன்னா முடியும். ஏன்னா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோக்கு தான் விற்றுது கேஸு, 380 ரூபா 400 ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி 1000 ரூபாய் விற்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 380 ரூபா விற்றுச்சு. அதனால் சரியா முடியும் ஓரளவுக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஓட்டு போடுவோம். அப்போது வாக்குறுதி ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டு போகிறதுக்கு கூட நம்ம அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்க்குறோம். அப்போது நம்ம கடவுளை கும்பிட்றோமே, எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார் நமக்குன்னு பார்க்கணும். அதுதான் மனுஷன் செய்கிறது இல்லை. மனுஷன் அதை கண்டி செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருப்பாங்க மனுஷங்க. நம்ம கும்பிட்ற கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அது பெரிய விஷயம். என்னென்னா, அது நமக்கு சொல்கிறதே இல்லை. நம்ம நான் இப்போது இயேசுவை ஏற்றுக்கிறதுனால கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இந்த பரிசுத்த வேதம் என் கையில் இருக்குது. நான் இந்த பைபிளெலாம் என்ன பண்ண முடியுதுன்னா படிக்க முடியுது. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்போ யார் யார் மூலமாக என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியுது. எல்லாமே ப்ளைனாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்துவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கையில் அந்த பைபிளும் இல்லை, நம்ம மத புஸ்தகமும் நம்ம கையில் கொடுக்கப்படாததுனால நம்ம தெய்வம் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது. எதனா கேட்டால் ஒரே வார்த்தை என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் இப்போ யோசிக்கக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, தெய்வ குத்தம் ஆகிடும், நான் சொல்கிறத நீ செய், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதனால் நம்ம அப்படியே போயிட்டோம். ஆனால் உண்மையில் கடவுள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியங்க. இப்போ நம்ம எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருக்கிறோம். பைபிள் வசனம் சொல்லிட்டு பாருங்கள், நம்ம எல்லா விஷயத்துலையும் எப்படி இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம், ஞானிகளாக இருக்கிறோம், நம்மளுக்கு அறிவு இருக்குது, எல்லா விஷயத்துலையும் யோசித்து செய்கிறோம். ஆனால் இந்த கடவுள் விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்த விட கடவுளை கும்பிட்ற விஷயம் தான் முக்கியமானது. ஏன்னா நம்ம கும்பிட்ற கடவுள் இந்த பூமியிலே நம்மளை நல்லா வைக்கணும். மனுஷன் இந்த பூமியோட முடிகிற வாழ்க்கை கிடையாது. மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருக்கிறான். சரீரம் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு திரும்பும். ஆவி, ஆத்துமா அழிவில்லாதது, கடவுள் கொடுத்தது. அது கடவுள்கிட்ட போய் சேரணும். கடவுள்கிட்ட போய் சேரணும்னா அந்த ஆவி, ஆத்துமா பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கணும். கடவுள்கிட்ட போய் அவரு இருக்கிற ஸ்தலத்தில் அவரோடு வாசம் பண்ணுறதுக்கு இந்த ஆத்துமாவுக்கு தகுதி இருக்கணும். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா மனுஷனுக்கு? வெறும் நம்ம விலங்கு மாதிரி கிடையாது. ஒரு நாயோ பூனையோ யானையோ இருந்தால் நம்ம கடவுள்லாம் கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் கும்பிடாது. ஏன்னா அதுக்கு தேவையில்லை கடவுள். மனுஷனுக்கு தான் கடவுள் தேவை. ஏன்னா மனுஷனுக்கு தான் ஆத்துமா இருக்குது, அதுங்களுக்கு என்ன இல்லை, ஸ்பிரிட்டு கிடையாது, ஆவி ஆத்துமா கிடையாது. அது ஒரு சரீரம் அது அழிஞ்சதுன்னா அதோடைய லைஃப் எல்லாமே டோட்டல் முடிஞ்சிடும். ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. மனுஷன் பாருங்கள், சில நேரத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது இந்த பேய் பிடிச்சதுங்களாம் ஆடுவாங்க.
இப்போ அது சொல்லும், நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி செத்து போனேன், அப்படி செத்து போனேன்லாம் சொல்லும். அது உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி வேணாம். ஆனால் அப்போ அந்த ஆத்மாவுன்ற ஒன்று என்ன பண்ணுதுன்னா, மனுஷனுடைய ஆத்மா மனுஷன்கிட்ட அதோடைய செயலை பேசுது. அப்போ வந்து நம்மளை அதில் ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, மனுஷனுடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, சரீரம் அழிஞ்சிட்டா கூட அழிவது இல்லை, அந்த ஆத்மா இருக்குது. அப்போ நம்மளும் தானே மனுஷன், நம்ம ஆத்மாவை என்ன பண்ணோம், சரீரம் அழிஞ்சாலும் நம்ம ஆத்மா அழியாது. இந்த ஆத்மா கவனிங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த பூமியில் இந்த சரீரம் வாழ போகிற வாழ்க்கை நல்ல விசுவாசமாக இருந்தால் 120 வருஷம் வாழலாம். விசுவாசமாக இருந்தால், நல்ல விசுவாசம், நல்ல தேவனுடைய வார்த்தை எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு. அடிச்சிடுவோம் பாஸ்டர், 120 அடிச்சிடுவோம் ரன்னு அப்படின்னா அடிக்கலாம். சில பேட்ஸ்மேனுக்கு நின்று எப்படி அடிப்பாங்க, 120 அடிப்பாங்க ரன்னு. சில பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, தடால் புடால்னு அடித்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடுவான். அது மாதிரியும் இருக்கலாம். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்களில் வந்து சராசரி ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் வயசு 80க்கு மேலே ஆயுள் நாட்கள் வந்து இந்த நாட்களில், இந்த காலத்தில் 80 குறைஞ்சபட்சம். இந்த நாட்களில் சாலிடாக 80 வருஷம் வாழலாம். நம்ம இருக்கிறது ஒரு கிரேஸ் டைம். 80 வருஷம் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழக்கூடிய ஆண்டுகள் தான். இன்னும் ஒரு 40 வருஷம் கூட கொஞ்சம் ஆண்டுடைய வார்த்தையெல்லாம் உள்ளே போட்டு சரீரத்தை பலப்படுத்தி வாழ முடியும். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்போ இந்த சரீரத்தின் வாழ்வு ஒரு 120 வருஷம்னு வச்சுக்கோங்க. உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு எத்தனை வருஷம் வாழ்வு? அதுக்கு வந்து 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, அழிவு இல்லை. இந்த ஆத்மாவுக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது. இந்த ஆத்மா அழிவு இல்லாதது. இது கடவுள் கூட போச்சுன்னா, கடவுளுடைய சமூகத்தில் கடவுள் கூட வாசம் பண்ணும்போது இந்த ஆத்மா முடிவில்லாத வருஷங்கள் வாழும். கடவுள் எத்தனை வருஷம் இருப்பாரோ அத்தனை வருஷம் இந்த ஆத்மா என்ன பண்ணும், இருக்கும். ஏன்னா இந்த ஜீவன் கடவுள் கொடுத்தது. இது பாருங்க. அப்போ நம்ம மனுஷனாக இருந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? 120 வருஷம் இருக்கிற சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அழிவில்லாத உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஆத்மா தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டில் எந்த பொருள் காஸ்ட்லியாக இருக்கும்? 120 ரூபாய்க்கு வாங்கின பொருள் காஸ்ட்லியாக இருக்குமா, 1 கோடிக்கு வாங்கின பொருள் காஸ்ட்லியாக இருக்குமா? நம்ம எதை பத்திரமா வைப்போம்? 1 கோடிக்கு ஒரு பொருள் வாங்கணும், அதை தான் எப்படி வைப்போம்? ரொம்ப பத்திரமா வைப்போம். பத்திரமா இல்லை, ரொம்ப ரொம்ப பத்திரமா வைப்போம். 120 ரூபாய்க்கு வாங்கின பொருள் எப்படி வைப்போம்? ஒரு கொசு பேட்டை எங்கே வேணாலும் போட்டு கிடப்போம். அது குழந்தை எடுத்து அடிச்சுன்னு இருக்கும், கொசு பேட்டை அங்கே இங்கே இப்படி இப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அதை பற்றி பெருசாக எடுக்க மாட்டோம். இதை ஒரு கொசு பேட்டை தங்கத்தில் வாங்கி வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 லட்சம் செலவு பண்ணி 3 லட்சம் செலவு பண்ணி அது குழந்தை அடிக்க விட்டுருவீங்களா? தொடக்கூட விட மாட்டோம். ஏன்னா வேல்யூ. அப்போ மனுஷனாக இருக்கிற நம்முடைய ஆத்துமா வேல்யூ, நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா ரொம்ப விலையேற பெற்றது. ஆனால் மனுஷன் ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஏன் கொடுக்கறது கிடையாதுன்னா, மனுஷன் வந்து ஐம்புலன் அறிவில் வாழ்கிறவன். எதில் வாழ்கிறவன்? ஐம்புலன் அறிவு, சென்ஸ் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஐம்புலன் அறிவுனா பார்ப்பது, முகர்வது, கேட்பது, சுவைப்பது, தொடுவது. இதுதான் ஐம்புலன் அறிவு, சென்ஸ் நாலேஜ்னுவாங்க. இந்த ஐம்புலன் அறிவில் வாழ்கிறதுனால மனுஷன் இதையே தான் அவனுக்கு தெரியுது, இதுதான் தெரியுது. சுட்டுடுச்சு, சூடாக இருக்குது, குளிர்து, அனலாக இருக்குது, ஃபீலிங்ஸ் அதை வச்சு வாழ்கிறான். கண்ணில் பார்க்கறத வச்சு வாழ்கிறான், காதில் கேட்குறத வச்சு வாழ்கிறான். அவனுக்கு முகர்வதை வச்சு தான் முடிவு பண்ணுறான். புரியுதுங்களா? சுவைப்பதை வச்சு தான் முடிவு பண்ணுறான். அவன் மனுஷன் தான் பண்ணுறான்னா இந்த சென்ஸ் நாலேஜில் வாழ்கிறான். இதுதான் மாம்ச சிந்தனை. மாம்ச சிந்தனையிலே வாழ்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது அழிவில்லாததாக இருக்குது. அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றது மனுஷனுக்கு என்ன பண்ணுறேன்னா யோசிக்கலை. ஏன்னா மனுஷனுக்கு அந்த ஆத்மாவை பற்றி என்ன பண்ணலன்னா எங்கேயுமே போதிப்பது கிடையாது. காலேஜ் படிக்கலாம், காலேஜில் என்னென்னமோ போதிப்பாங்க, இது போதிப்பாங்களா? மனுஷனுடைய தன்மையில் போதிக்க மாட்டாங்க. பெரிய பெரிய படிப்படிச்சவங்களாம் என்ன சொல்கிறான் கடைசியில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனுஷன் செத்தானா முடிஞ்சு போயிடும் கதை, அவ்வளோதான். பெரிய படிப்படிச்சவனே என்ன முடிவு வரான், பெரிய பெரிய பிலாசபிலாம் படித்தவன் அதெல்லாம் ஆவி ஆத்மாலாம் கிடையாதுன்றான். ஆனால் பரிசுத்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தேவன் மனுஷனை உண்டாக்குன விதத்தை ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் மண்ணினால மனுஷனை செய்து
அவனுடைய நாசியில் அவர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். எப்படி ஆனானா? ஜீவ ஆத்துமா. ஜீவனா என்னன்னா உயிர். ஆத்துமான்றது என்ன? நான் சொன்ன பாருங்க, அழிவில்லாதது. இப்போ அவனுக்கு சரீரம் இருந்தாலும் கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, அவனை என்ன சொல்றாருன்னா ஜீவ ஆத்துமா. என்னன்னா ஜீவ ஆத்துமானா அழிவில்லாத ஆத்துமா. ஜீவ ஆத்துமானா அழிவில்லாத ஆத்துமாவாக கடவுள் உண்டாக்குனார். இப்படி உண்டாக்குன கடவுள்கிட்ட அவர் பேசும்போது தான் சொல்றாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அப்படினால் மண்ணுக்கு திரும்புவாய், ஆனால் ஆவி தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். இதுதான் வந்து மனுஷன் ஒவ்வொருத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரி, இந்த ஆத்துமாவுக்காக நம்ம வாழ கற்றுக்கணும். இந்த ஆத்துமா தான் விலையேற பெற்றது. ஆனால் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக எதில் தான் ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கிறோம்? சரீரம், 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 சரீரத்தின் தேவைகள், சரீரத்தின் தேவைகள், சரீரத்தின் தேவைகள். சரி, இந்த ஆத்துமாவுக்காக இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வணங்குற கடவுள் நம்ம ஆத்துமாவுக்காக என்ன சொல்லி இருக்கிறது, ஏதாவது செஞ்சு இருக்கிறதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து யோசிக்கணும், பைபிளை திறந்து படிக்கணும். இந்த ஆத்துமாவுக்காக கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார், இயேசு என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி என் இஷ்டப்படி இருந்தேன். ஒரு நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இயேசுவை ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கின பிறகு என் வாழ்க்கையில் வந்து நிறைய கேள்விகள் இல்லை. ஒரு கேள்வி என்னென்னா, இவர் தான் உண்மையான கடவுளாக இருப்பாரா? ஏன் இந்து மதத்தில் இருக்கிற 30 தேவர்களை ஏதாவது ஒரு உண்மையான சாமி இருக்காதா? ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு உண்மையான சாமி இருந்து இவர் ஜீசஸ் ஒரு பொய்யா இருந்து நான் ஒரு பொய்யை ஃபாலோ பண்ணி நாளைக்கு செத்தேன்னா என் ஆத்துமா கடவுளுக்கு இருக்கிற இடத்துக்கு போக முடியலன்னா அப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காதே. அப்போது இயேசு உண்மையான கடவுள் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பித்து அதில் கொஞ்சம் ஆராய்ச்சியிலலாம் இறங்கினேன். அப்படி இறங்கி பார்த்ததில் அது நல்லது தான். இறங்கி பார்த்துட்ட பிறகு உண்மையில் இயேசு வந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலும் ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பும் கொடுத்து இந்த ஆத்துமாவை வாழ வைக்கிற தெய்வம்ன்றதை கண்டுபிடிச்சேன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் கீழே கிடைக்குது, தங்கம் மாதிரியே மினுக்குது. உங்களுக்கு டவுட் ஆகுது, தங்கமா கவரிங்கா? இப்போ இந்த டவுட்டோட வச்சுட்டு இருந்தால் அந்த பொருளை எப்படி வச்சுருப்பீங்க? பத்திரமாவும் வச்சுக்க மாட்டீங்க, கேர்லெஸ்ஸாகவும் வச்சுக்க மாட்டீங்க. எப்படி வச்சுக்க மாட்டீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் வச்சுக்க மாட்டீங்க, கேர்லெஸ்ஸாகவும் வச்சுக்க மாட்டீங்க. திடீர்னு தங்கம் அப்படின்னு தோணுச்சுன்னா நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை எங்கே பத்திரமா எடுத்து வைக்கிடுவீங்க. திடீர்னு அது கவரிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அதை ஓரமாக போடு. இப்போது அது மேலே ஒரு சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அதுக்கு ஒரு பிடிப்பு அது மேலே இருக்காது. ஆனால் அதை உரைச்சி இல்லை ஆச்சாரியர்கிட்ட கொடுத்து அவர் கொஞ்சம் இதை விட்டு என்ன சொல்லுவாங்க, ஆசிடு திராவகம், ஆசிடை விட்டு அவர் செக் பண்ணுவார். செக் பண்ணி அது பொங்கி கிங்கெல்லாம் கலர்லாம் மாறுதான் பார்ப்பார். மாறல கோல்டு தான் அப்படின்னா அவர் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? சார் இது ஒரிஜினல் கோல்டு தான் சார். இப்போ அந்த பொருள் மேலே நமக்கு எப்படி இருக்கும்? சந்தேகம் தீர்ந்துடுச்சு. சந்தேகம் தீர்ந்த உடனே நம்பிக்கை மதிப்பு உறுதியாகும். அதுபோல் தாங்க இயேசு மேலே நமக்கு வந்து அந்த நம்பிக்கையும் மதிப்பும் உறுதியாகணும், அதிகமாகணும். அது அதிகமாகணும்னா இயேசுநாதர் யார், என்ன பண்ணார், எதுக்கு வந்தார், இதெல்லாம் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும். கிளியர் பிக்சர் இல்லாத வரைக்கும் ஒரு தங்கத்தை நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தோடு வச்சுருக்கும் போது சில நேரம் அதை பத்திரமா வைப்பீங்க, சில நேரம் என்ன பண்ணுவீங்க, ஓரமாக போடு, அது கவரிங்காக இருக்குன்ற மாதிரி அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மதித்து முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்து வைக்க மாட்டோம். அதுபோல் தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலும் இயேசு தான் உண்மையான தெய்வம், இயேசு தான் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்குனவர், இயேசு தான் மனிதனை சிருஷ்டித்தவர், இயேசு தான் மனிதனுக்கு மோட்சத்தை முக்தியை கொடுத்து அந்த ஆத்மாவுக்கு மோட்சலோகத்தை கொடுக்க போகிறவன்றதுல ஒரு உறுதி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது.
நம்மளுக்கு அந்த உறுதி வராத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா சந்தேகத்திலே இருப்போம். சில நேரம் ஏசுநாதர் கோயிலுக்கும் போவோம், சில நேரம் இந்து கோயிலுக்கும் போவோம், சில நேரம் முஸ்லீம் அல்லாவுக்கும் போவோம், தேவைப்பட்டால் வேற எங்கன்னா கூட யாரா கூப்பிட்டா போவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு சந்தேகத்தில் ஓடின்னு இருக்குது. இப்படி இருந்தால் நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போ இயேசு தான் உண்மையான கடவுளா, இயேசு தான் ஆத்மாவுக்கு பாவ மன்னிப்பு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என் கையில் கடவுள் இந்த வேதத்தை கையில் கொடுத்து வாசிக்க எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியங்க. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. எல்லா மதத்துலேயும் எல்லா தெய்வங்களும் சொன்னதை ஒரு புஸ்தகமாக போட்டு கையில் யாருமே கொடுக்கல. ஒரே ஒரு தெய்வம் தான் கையிலேயே கொடுத்துருக்கிறாரு. ஏன் அவர் கொடுத்துக்கிறாருன்னா, நீ சந்தேகத்தோடு என்னை பின்பற்றாத, நீ ஒரு சந்தேகத்தோடு என்னை வணங்காத, நீ படி, நான் செஞ்சதெல்லாம் உனக்கு எழுதி கொடுத்துருக்குறேன், நீ படிக்கலாம். இது வந்து அவர் வந்து வேற ஒரு மொழியில் எழுதி கொடுத்து அவன் தான் உனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னு கிடையாது. உன் மொழியிலே படிக்கலாம். இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற என்ன சொல்கிறது 90% மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த புஸ்தகமும் செய்யாத அளவுக்கு எந்த வேதமும் இல்லை. 90% மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு மனுஷனுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு தெலுங்கு பைபிள், ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு ஹிந்தியில் பைபிள், கன்னடம் பேசுகிறவங்களுக்கு கன்னடத்தில் பைபிள், மலையாளம் பேசுகிறவங்களுக்கு மலையாளத்தில் பைபிள், தமிழ் பேசுகிறவங்களுக்கு தமிழில் பைபிள், மராட்டி பேசுகிறவனுக்கு மராட்டியில் பைபிள், குஜராத்தி பேசுகிறவனுக்கு குஜராத்தியில் பைபிள். அவன் மொழியிலையும் மொழிபெயர்த்து கடவுள் கையில் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையானவர். இப்போது ரூபா நோட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்ககிட்ட ஒரு கள்ள 500 ரூபா இருக்குது, கள்ள நோட்டு 500 ரூபா இருக்குது அப்படின்னா எவனா கொடு பார்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இந்த பார் 500 ரூபா, எது கையில் வாங்குற அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் காட்டுறல 500 ரூபா பார்த்துல, நீ கையில் என்ன பண்ணக்கூடாது, வாங்காத, நீ நம்புதான் தான் நம்பு, நம்பலன்னா நம்பாத அப்படின்னு மிரட்டுவான ஒழிய கையில் கொடுக்க மாட்டான். ஒரு ஒரிஜினல் நோட்டாக வச்சுருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இது கூட நான் செக் பண்ண 500 ரூபானா என்ன பண்ணுவான்? என்னங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டானா? அப்படி தான் கடவுளும் இயேசு கிறிஸ்து உண்மையானவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் சொன்னது, அவர் செஞ்சது, மனுஷனை உண்டாக்குனது எல்லாத்துலேயும் என்ன பண்ணிட்டார், இதில் போட்டு மனுஷன் கையில் கொடுத்துட்டார். முதல்ல பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டு பிரிண்டிங்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு முதல்ல பிரிண்டிங் மிஷினில் பிரிண்டிங்கான புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிசுத்த வேதம் தான். தெரியுங்களா? முதல் பிரிண்டிங்கிற ஒன்றில் அச்சு இயந்திரத்தில் அச்சிடப்பட்ட முதல் புஸ்தகம் இந்த உலகத்திலேயே நீங்களும் நானும் யூஸ் பண்ணுற பரிசுத்த வேதம். இன்றைக்கும் உலகம் முழுவதும் அதிகமாக விற்பனை ஆகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த வேதம் தான். பரிசுத்த வேதத்தை போல் இந்த உலகத்தில் எந்த புஸ்தகமும் சேல்ஸு கிடையாது. அதே போல் இந்த உலகம் முழுவதும் அதிக எதிர்ப்பை சந்தித்த புஸ்தகமும் பரிசுத்த வேதம் தான். நிறைய பேர் எதிர்த்தது எதுனா பரிசுத்த வேதத்தை எதிர்த்தாங்க. நிறைய பேர், சில பேர் வந்து சில பேர்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வைராக்கியம், அவங்கவுங்களும் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு தெய்வத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு கொள்கையில் இருக்கிறான். அவங்கவுங்க கொள்கைக்காக வைராக்கியம் வச்சு சரி எப்படியாவது இந்த கிறிஸ்துவத்தை அழிக்கணும், பைபிளே இல்லாமல் ஆக்கணும் அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்க அழிஞ்சு பல 1000 வருஷங்கள் ஆகிறது. ஆனால் இன்றைக்கும் பரிசுத்த வேதம் அழியாததாய் நிலைத்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் அவருடைய வேதத்தை அழிக்க எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், மனுஷர்கள் எழுப்பினாலும் அதன் மத்தியில் கூட தன்னுடைய வார்த்தைகள் அழியாதபடிக்கு பாதுகாத்து மனுஷன் கையில் என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துக்கினே வர்றாரு. அதெல்லாம் நானும் என்ன சொல்கிறதுன்னா, உங்கள் கையில் பைபிள் வாங்கி நீங்கள் படிக்கலாம். இது ஒன்றும் படிக்க முடியாத ஒரு மொழியில் எழுது இல்லை, படிக்க முடியாத படிக்கு இது வந்து ஒரே ஒரு மக்கள் மட்டும் வச்சுக்கின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சில மதத்தில் சில வேதத்தை பார்த்திங்கன்னா எல்லாரும் படிக்க முடியாது. அந்த மதத்தில் இருக்கிற சில முக்கியமான பிரமுகர்கள் மட்டும்தான் அதை படிக்க முடியும். அவங்க சொல்கிறத தான் நம்ம நம்பணும். அவன் வந்து அதில் வந்து எதெல்லாம் மறைக்கணுமோ மறைச்சிப்பான், எதெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லுவான். பரிசுத்த வேதம் வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக எழுதியிருக்குது. இதில் மனுஷன் செய்த நன்மைகளையும் எழுதி இருக்குது, மனுஷன் செய்த தீமைகளும் எழுதி இருக்குது.
கடவுள் வந்து மனுஷன் செய்த தீமைகளை மறைச்சு இல்லைங்க. ஒரு நல்ல பக்தன் தாவீது எவ்வளோ நல்லது செஞ்சார், அதையும் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதே தாவீது ஒரு தவறும் செஞ்சார், அந்த தவறையும் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ இதை மனுஷன் எழுதியிருந்தா என்ன பண்ணியிருப்பான் தெரியுங்களா? கெட்டதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பான், மறைச்சிட்டு இருப்பான். செஞ்ச தவறு என்ன பண்ணியிருப்பான், மறைச்சிட்டு அவன் செஞ்சதை நல்லதை மட்டும்தான் எழுதி தான் ஒரு நல்லவராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ சுயசரிதெல்லாம் எழுதுகிறாங்க நிறைய பேர். அப்படி சுயசரிதை எழுதும் போது அவங்க செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச தவறுகளை எழுதுறாங்களான்னா எழுத மாட்டாங்க. அவங்க செஞ்ச நல்லது அது இதெல்லாம் சில காரியங்களை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பரிசுத்த வேதம் தான் பாருங்கள், மனுஷன் செய்த நல்லதையும் எழுதியிருக்குது, மனுஷன் செய்த தவறுகளையும் எழுதி வச்சுருக்குது. ஏன்னா கடவுளுக்கு வந்து கடவுளுடைய பார்வையில் நம்மெல்லாம் வந்து குழந்தைகள் மாதிரி. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடவுள் மனுஷனை பேசுகிற ஸ்லாங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. நான் யோசிப்பேன், என்ன இப்படிலாம் ஆண்டவர் பேசுகிறான்னு. ஆனால் அவர் பார்வையில் நம்மலாம் எப்படின்னா குழந்தை மாதிரி. இப்போ ஒரு வயசு குழந்தை ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டுன்னு வரோம். ஒரு அப்பா அந்த குழந்தைய பார்க்கும்போது தப்பாக பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். அப்போ அந்த குழந்தை, ஆனால் அதுங்க லெவலில் அது வந்து வேறு. அதுங்க லெவலில் வந்து பேசும்போது அதுங்க எப்படி பேசும், என்ன நீ இப்படி இருக்கிற, என்ன உங்கள் அப்பா உன்னை இப்படியே தூக்கின்னு போனார், அதுங்க 1000 பேசும் அது லெவலில். ஆனால் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் பார்க்குற லெவல் வேறு. அப்படி தான் கடவுளும் மனுஷனை பார்க்கிற விதம் வேறு. அவர் இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் படிக்கும் போது யோசிப்பேன், சரி எதுக்கு சொல்ல வந்தேன்னா எனக்கும் குழப்பம்தான் ஆரம்பத்தில். அப்போ நான் இந்த பைபிளை படித்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், தெரிந்து கொண்ட ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வந்தது தனக்காக வரல. நல்ல கவனிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு இந்த பூமியில் மனுஷனுக்காக வந்தார். அவர் வந்து இப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அவர் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து டெய்லி ஒரே விருந்தாக சாப்பிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன கேட்போம், என்னங்க சாமி, இயேசு சாமி எங்களுக்காக வந்தேன்னு சொன்னீங்க, டெய்லி விருந்தாக சாப்பிட்றீங்க. நான் ஆமாப்பா உனக்காக தான்ப்பா வந்திருக்கிறேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு விருந்தாக சாப்பிட்றாரு. திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. நம்ம கேட்குறோம், என்னங்க ஐயா எங்களுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கினீங்களே. ஆமாப்பா உனக்காக தான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அப்படியே போச்சு. திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம், என்னங்க ஐயா சாமி எங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னீங்க, இப்போ 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் உனக்காக தான் வந்துக்கிறேன், உனக்காக தான் வந்துக்கிறேன், எல்லாம் உனக்காக தான், பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டி அப்புறம் திடீர்னு இந்த மனைவிக்கு ஒரு 4 பிள்ளைகள், அந்த மனைவிக்கு ஒரு 4 பிள்ளைகள் பெற்று எடுக்கிறார் வச்சுக்கோங்க. நம்ம போய் கேட்குறோம், என்னங்க ஐயா பரலோகத்துலேருந்து எங்களுக்காக தான் வந்தேன்னு சொன்னீங்க, எங்களுக்காக தான், ஆமாம்மா உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக தான் வந்துருக்கிறேன், பொறுமையாரு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 4 குழந்தை அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, கச்சேரி பண்ணுறது, இப்படியே வாழ்க்கையை உருட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் போயிட்டு பழுத்த பழமாயிட்டார். சொல்லுவாங்க, வீடு போந்து காடு வாந்து அப்படின்னா என்ன, சுடுகாடு அது. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வட்டார். அப்போ போயிட்டு என்னங்கய்யா இயேசு சாமி எங்களுக்காக வந்தீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் ஆமாம்மா உனக்காக தான் வந்திருக்கிறேம்மா, உனக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மண்டையே போட்டார்னு வச்சுக்கோங்க. நம்ம அவரை எப்படி ஏற்றுப்போம்? நமக்காக வந்தார்னு ஒரு கடவுள் சொல்லி வந்தார், ராஜ குடும்பத்தில் பிறந்தார், நல்லா வாலிப வயசுலலாம் என்ன பண்ணார், வில் வெத்த கத்தி சண்டை எல்லாத்தையும் பண்ணார், வீரம் தீரெல்லாம் பண்ணார். அப்புறம் வந்து டெய்லி விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட்றாரு, நல்ல சுகபோகமாக வாழ்கிறாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணுறாரு, ஒரு மனைவி 2 மனைவி கல்யாணம் பண்ணுறாரு, 2 பேருக்கு 4 பேர்லாம் கூட கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தைங்களாம் பெற்று எடுக்கிறாரு, அதுங்களை வளர்க்குறாரு, அது கல்யாணம் காட்சி அது இதுன்னு பண்ணி கடைசியில் வயசாகி மண்டையை போட்டார். இப்போ இந்த சாமி வந்து நான் உனக்காக வந்திருக்கிறேன்னா நான் எப்படி அதை நம்புறது? நான் எப்படிங்க நம்பணும்? நீங்கள் நம்புவீங்களா? நான் நம்ப மாட்டேன். நீங்கள் ஒருவேளை நம்பினா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்காக ஒரு சாமி வந்தார்னா நான் என்ன கேட்பேன்னா, சரியா நீ எனக்காக என்ன செஞ்ச அதை சொல்லு கேட்பேன்னு, கேட்க மாட்டேனா? இப்போ உங்கள் வீட்டுக்கு கூட ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன், உனக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன கேட்போம், சரி எதுக்காக எனக்காக வந்த கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உனக்காக தான் வந்திருக்கிறேன்னா முதல் கேள்வி என்ன கேட்போம்,
எதுக்காக வந்த ஒன்று அவங்க ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நமக்கு கொடுக்குறதுக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க கொடுக்குறதுக்கு. என்ன ஒன்று ஒரு செய்தியாக கொடுக்கலாம், இல்லாத ஒரு gift கொடுக்கலாம், இல்லை எதனா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கலாம். ஏதாவது கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க அவங்க. நான் உனக்காக வந்தேன்னு சொல்கிறேங்க, நமக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னா எனக்காக வந்தாங்கன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. எப்பவுமே நல்லா யோசிச்சு பாருங்க, உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு ஏதாவது கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. ஒன்று செய்தியாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று இருக்கும். ஒன்றுமே கொடுக்காம உனக்காக தான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு வீட்டில் வந்து உக்காந்துங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா? எதுக்காக வந்த? எனக்காக வந்தேன்னு சொன்னேன், எதுக்காக எனக்கு வந்திருக்கிறேன்? ஆமாம், உனக்காக தான் வந்திருக்கிறேன், காப்பியை போடு, உனக்காக தான் வந்திருக்கிறேன், சாப்பாடு செய், உனக்காக தான் வந்திருக்கிறேன், ஏசியை போடு, படுக்கிற கொஞ்ச நேரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில முட்டாள்கள் வேணா அவரை ஏற்றுன்னு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கலாம். புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எதுக்காக வந்துன்னு சொல்லு, காப்பி கொடுக்குறது முன்னாடியே காப்பி கையில் கொடுக்குறது முன்னாடி என்ன சொல்லுவாங்க? எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லு. சும்மானா வந்தேன்னு சொன்னேன், சரி காப்பி தான் குடிச்சிட்டேன், சாப்பாடு சாப்பிட்டு முன்னாடி சொல்லு. சாப்பாடு போட மாட்டாங்க புத்திசாலிங்க, சாப்பாடு போட மாட்டாங்க. கேட்பாங்க, கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, எனக்காக வந்தேன்னு சொன்னேன், எதுக்காக எனக்கு வந்தேன் அதை சொல்லி தீரு, அதை சொல்லு ரீசன் அப்படின்வாங்க. அப்போ இயேசு கூட சொல்கிறாரு, இயேசு நமக்காக வந்தார், மனுஷனுக்காக வந்தார். இயேசு இந்த உலகத்தில் அவர் கடவுளுங்க, கடவுள், மனுஷனை உண்டாக்கின கடவுள், பரலோகத்தில் இருந்த கடவுள், மனுஷனுக்காக இந்த பூமியில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். இந்த மனித அவதாரம் எடுத்து வந்தவர் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்காக வந்தேன்னு சொன்னார். அவர் மனுஷனுக்காக என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாருங்களா? ஒரு மனுஷங்கிட்ட இருக்குதுலையே ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது எது தெரியுங்களா? உயிர். ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு என்கிட்ட இந்த மோந்திரம் கூட, மோந்திரம் முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டால், எனக்கு உயிர் தான் முக்கியம், இந்த மோந்திரம் இந்த மோதிரத்துக்கு ஐடி கொடுத்துருவோம் போடாதுன்னு. இது மாதிரி 4 மோந்திரம் உயிர் இருந்தால் வாங்கிக்கலாம், 2க்கு 4 கூட வாங்கிக்கலாம், சம்பாரிச்சிக்கலாம். உயிர் தான் முக்கியம், உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்கிறது எதை வேணாலும் நம்ம கொடுப்போம், ஆனால் எதை கொடுக்க மாட்டோம்னா ஜீவனை கொடுக்க மாட்டோம். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்காக அவர்கிட்ட இருக்கிறத கொடுக்கலங்க, அவர்கிட்ட இருக்கிற விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்தார். அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் எவ்வளோ தெய்வம் இருக்குது, உலகம் முழுவதும் எடுத்துக்கோங்க, உலகம் முழுவதும் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்து மதமாகட்டும், இஸ்லாம் மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், சீக்கிய மதமாகட்டும், உலகம் முழுவதும் இருக்கிற மதங்கள்லாம் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற தெய்வங்களை ஃபஸ்ட்டு தெய்வங்களான்னு சோதித்து பார்த்தா அதில் நிறைய தெய்வங்களே கிடையாது. புத்த மதத்தில் இருக்கிற புத்தர் வந்து தெய்வம் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன். மனுஷனுக்கு சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அறிவுரைகள், மனுஷனுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, நிறைய பேர் தத்துவ மேதைகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மனுஷனுக்கு அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. கிரேக்க தத்துவ ஞானிகள் எவ்வளோ பேர் பெரிய பெரிய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் புத்தரும் சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார், விவேகானந்தர் சில அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது, தெய்வங்கள் கிடையாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, தெய்வங்கள் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தெய்வமாக ஆக்கிட்டாங்க. புட்டபர்த்தி சாய்பாபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் மனுஷனா கடவுளா? மனுஷன். ஆனால் இன்னைக்கு அவர் எத்தனை பேர் கும்பிட்றாங்க? ஏன் கும்பிட்றான்? அவருக்கு முன்னாடி நிறைய அறிவுரை சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. வள்ளலார் இருக்கிறாரு, திருவள்ளுவர் இருக்கிறாரு, அவங்களாம் கடவுள் ஆகல. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் மதம், இதுதான் வந்து வஞ்சனை, இதுதான் ஏமாற்று வேலை. புரியுதுங்களா? புட்டபர்த்தி சாய்பாபா சாமி ஆகிட்டார், தெய்வம் ஆகிட்டார். ஏன் அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய கருத்துக்கள் சொன்ன திருவள்ளுவர் சாமி ஆகலை, வள்ளலார் சாமி ஆகலை, வள்ளலார் இவங்கெல்லாம் ஏன் சாமி ஆகலை? இவங்கெல்லாம் எப்படி சாமி ஆகுனாங்க? எல்லாமே ஒரு என்ன சொல்லுவாங்க, உள்குத்து இருக்குது, எல்லாமே சில ரீசன்ஸ் இருக்குது. அப்போது உலகத்து முழுவதுமே நான் பேசுகிறேன், வெறும் இந்தியா மட்டும் பேசுகிறேன். உலகம் முழுவதும் எவ்வளோ ரிலிஜியன்ஸ் இருக்குது, எவ்வளோ காட்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா காட்ஸையும் எடுத்து இது காடான்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, தங்கமாக கவரிங்கான்னு செக் பண்ணால் அதில் எல்லாமே கவரிங் தான், காடே கிடையாது. ஃபஸ்ட் அதுலேயே ஃபெயில் ஆகிடும். செகண்டு, இந்த காட் ஒரு வேளை ஏதோ 1 2 என்ன பண்ணுவாங்கன்னு சில பேர் ஒத்துக்க மாட்டான்.
இல்லை இல்லை இவர் சாமி தான் அப்படின்வான். எப்படிடா சாமின்னா அது பதில் சொல்ல தெரியாது. ஆனால் சாமின்னு ஒத்த காலில் நிற்பான். சரிடா சாமின்னு ஏற்றுக்கிறேன் நான். சரி, இந்த சாமி உனக்காக வந்தாரா, எதுக்காக வந்தார் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. உலகத்திலேயே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தை தான் நான் பேச முடியும். ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கிறேன், அந்த மதத்தில் இருந்துருக்கிறேன். அதனால் அதை பற்றி பேச முடியும். ராமர் கடவுள்றான், சரி கடவுள்னு ஏற்றுக்கினா கூட ராமர் மனுஷனுக்காக வந்தாரா அப்படின்னா இல்லை. மனுஷனுக்காக என்ன செஞ்சார்? மனுஷனுக்காக எதுவும் செய்யலை. சரி, மனுஷனுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? எதுவும் சொல்லலை. அப்போனா எதுக்கே ராமரை கும்பிடணும்? எனக்காக வரல, எனக்காக எதுவுமே செய்யலை, எனக்காக எதுவும் சொல்லலை, நான் ஏன் அதை சாமியாக கும்பிடணும்? அப்படி மனுஷன் யோசிக்கிறது இல்லை. அப்போது பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் கடவுள் மனுஷனுக்காக வந்தார், ஜீவனை கொடுத்தார் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு ஃபிட் ஆவார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேற எதுவுமே ஃபிட் ஆகாது, எந்த தெய்வம் ஃபிட் ஆகாது. உலகம் முழுவதும், வேற இந்தியா இல்லை, வேர்ல்டு லெவலில் ஆப்பிரிக்கா போங்க, சைனா போங்க, ஜப்பான் போங்க, அமெரிக்கா போங்க, எங்கே வேணாலும் போங்க. எங்கே வேணாலும் போய் அவன் கும்புற சாமி எடுத்து உன் சாமியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டு, இது எதுக்காக வந்துச்சு இந்த சாமி, இந்த சொல்கிற சாமி எதுக்காக வந்துச்சு, என்ன மனுஷனுக்கு செஞ்சது, என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு எடுத்தால் அதில் ஃபிட் ஆகிறது ஜீசஸ். அவர் உயிரியே கொடுத்துருக்கிறார், விலையேற பெற்றதை. அப்போது ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறதுலே விலையேற பெற்றது உயிர் தான். அந்த உயிரை ஏன் கடவுள் நமக்காக கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? அடுத்த கேள்வி கேட்கணும். ஒரு கடவுள் எனக்காக உயிர் கொடுக்குறாருன்னா ஏன் உயிரை கொடுக்கணும்? பைபிள் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை இயேசு தம்முடைய உயிரை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார்னா நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்து இருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மைனா அப்போ நம்ம செத்து போனவங்கன்னு சொல்லுது. மனுஷனை பார்த்து வேதம் என்ன சொல்லுது? செத்து போனவங்க. அப்போ அவன் மனுஷன்கிட்ட சொன்னால் ஏற்றுப்பானா? அவன் சொல்லுவான், அந்தப்பா நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் குதிக்கிறேன், நான் சிரிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், என்ன போய் செத்து போனவன்னு எப்படி சொல்லலாம்? அப்போ அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை. மனுஷனை குறித்து பைபிள் ஒரு பிக்சர் கொடுக்குது. என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருக்கிறான். அவன் பாடி உயிரோடு இருக்குதுங்க, உள்ளே இருக்கிற ஆத்துமா செத்து போய் கிடக்குது. உள்ளே இருக்கிற ஆத்துமா செத்த கண்டிஷனில் இருக்குது, அழிவில் இருக்குது, அழிந்து போய் கொண்டு இருக்கிற நிலையில் இருக்குது. ஏன் காரணம்? அந்த ஆத்துமாவில் என்ன இருக்குது? அக்கிரமங்கள் பாவங்கள். அக்கிரமங்கள் பாவங்கள்னா என்ன? தெரிந்து செய்கிறது, தெரியாமல் செய்கிற தவறுகள் பாவங்கள். அக்கிரமன்றது என்னன்னா, தெரிஞ்சே செய்கிறது அக்கிரமம். சொல்லுவாங்க தெரியுமா, நான் அக்கிரமம் பண்ணுறான் இவன் அப்படின்னா என்னன்னா, அவன் தெரிஞ்சே செய்கிறான். நேற்றும் குடிச்சிட்டு அந்த ஊரில் இருந்த 4 குடத்தை எட்டி உடைச்சான், இன்றைக்கி அதே தான் பண்ணுவான். அப்படி 2வது முறை பண்ணுறது என்ன சொல்ல தெரியுமா? அவன் பாவம் பண்ணுறான் சொல்ல மாட்டான், அக்கிரமம் பண்ணுறான். அக்கிரமம் பண்ணுறான். தொடர்ந்து பாவத்தை தொடர்ந்து செஞ்சால் அது அக்கிரமம், அதை தெரியாமல் செஞ்சால் அது பாவம். புரியுதுங்களா? அப்போது ஒரு மனுஷனாக பிறந்தவன் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்து அவன் மேலே என்ன இருக்குதுன்னா, அந்த ஆத்துமாவு மேலே பாவம், சாபம், இதத்தினால் வந்த நியாய தீர்ப்பு, கடவுளுடைய ஆக்கினை தீர்ப்பு, அதுக்கு மேலே அந்த ஆத்துமா மேலே அழிவு இருக்கிறது. இந்த ஆத்துமாவை அழிவிலிருந்து காப்பாற்றணும்னா ஒரு ஆத்துமா இந்த ஆத்துமாக்களுடையதை தன்மேல் ஏற்றுக்கொள்ள முன் வரணும். அப்படி வர்ற ஆத்துமா எப்படி இருக்கணும்னா, அது பரிசுத்தமுள்ள ஆத்துமாவாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹலோ, ஏற்கனவே ஒரு குடத்தில் நிறைய தண்ணியை வச்சுக்கின்னு இன்னொரு குடம் தண்ணி எடுத்து அதுக்குள்ள ஊற்ற முடியுமா? ஏற்கனவே ஒரு குடத்தில் நிறைய தண்ணி இருக்குது, ஃபுல்லாக தண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குடம் தண்ணி எடுத்து அதில் ஊற்ற முடியுமா? முடியாது. அது காலியாக இருந்தால் தான் என்ன பண்ணலாம்? இந்த குடம் தண்ணியை ஊற்ற முடியும். அது போல தாங்க மனுஷனுடைய அக்கிரமத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு ஒரு அழிவிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, அந்த மனுஷனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும்னா வர ஆத்துமா, அந்த செய்ய போகிற ஆத்துமா பாவம் இல்லாததாக இருக்கணும். அதுவும் பாவத்தோடு இருந்ததுன்னா அந்த ஆத்துமாவால் செய்ய முடியாது. இந்த கேட்டகரியில் எடுத்தாலுமே உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் தோத்து போயிடும். இந்த கேட்டகரியில் எடுத்தாலுமே உலகத்தில் எந்த தெய்வமும் மனுஷனுக்காக நான் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்தேன்னு சொல்லவே முடியாது. அப்படியும் சொன்னாலும் பொருந்தாது. ஏன்னா அந்த ஆத்துமாவே ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து வர்றதுனால தகப்பன் மேலே, தகப்பனுடைய வித்தில் பிறக்கிற மனுஷ ஆத்துமா அந்த தகப்பனுடைய ஜென்ம பாவத்தில் பிறக்குது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஆத்துமா என்ன பண்ணுது?
பாவம் அக்கிரமத்தில் வளருது. அப்போ இந்த ஆத்மா என்ன பண்ண முடியாது? அப்போ வந்து கடவுள்ன்ற ஒரு மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை சுமக்கணும்னா இந்த ஆத்மா பாவம் இல்லாமல் வரணுமே. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறந்தார். இயேசு ஏன் கன்னி வயிற்றில் பிறக்கணும்? கன்னி வயிற்றில் பிறக்கிறது கஷ்டம். கடவுள் அதுக்காக என்ன பண்ணணும்? மரியாள் மேலே தன்னுடைய பலத்தை எல்லாம் பிரயோகித்து மரியாளுடைய கர்ப்பப்பையில் என்ன பண்ண ஒரு குழந்தைய உற்பத்தி ஆகிறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் வேலைலாம் செய்ய வேண்டி இருக்குது. புரியுதுங்களா? அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஏன் கடவுள் அப்படி எவ்வளோ கஷ்டமான வேலையை எடுத்து செய்யணும்? அதை விட யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த குழந்தைங்களில் ஒரு குழந்தைய இயேசு வந்திருக்கலாமே. அப்படி இயேசு பிறந்து வந்தார்னா, ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார்னா, அந்த ஆத்துமா பாவத்தோடு வர்றதுனால இன்னொரு பாவம் நிறைந்த ஆத்துமாவின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத ஆத்துமாவா இந்த பூமியில் பிறந்து மனுஷனுடைய பாவங்களை சுமக்கணுன்றதுக்காக அவர் மனுஷனாக பிறக்கும் போது கன்னியின் வயிற்றில் பிறந்தார். இந்த கேட்டகரியில் எதுவுமே வராது பாருங்க. அதுக்கடுத்தது அவர் கன்னி வயிற்றில் பிறந்தார். சரி, அடுத்து சொன்ன பாருங்க, மனுஷனுக்காக வந்தார். என்ன செஞ்சார்? அது முக்கியம். ஆமாம், நான் மனுஷனுக்காக தான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு டெய்லி விருந்து சாப்பிட்டுன்னு இல்லை, டெய்லி கத்தி சண்டை போட்டுன்னு இல்லை, வில் சண்டை போட்டுன்னு இல்லை, போயிட்டு ஆயக்கலைகள் 64 கற்றுக்கிறேன்னு சொல்லின்னு இல்லை. அவர் பாருங்க, சட்டத்திட்டத்தின்படி, யூத சட்டத்திட்டத்தின்படி ஒரு பிள்ளை மேஜர் ஆகணும்னா 30 வயசுல தான் மேஜர் ஆகணும். இங்கே இப்போலாம் வந்து என்ன சொல்லுறதுங்களா, லைசன்ஸு இல்லாமல் உங்கள் பசங்களை வண்டி ஓட்ட விடக்கூடாது. லைசன்ஸ் இல்லாமல், அதாவது சின்ன வயசு சொல்கிறேன், 18 வயசுக்குள்ளே இருக்கிற உங்கள் பிள்ளைங்களை வண்டி ஓட்ட விட்டு உங்கள் பிள்ளைங்க எங்கேயாவது இடித்து ஏதாவது நாசம் மோசம் பண்ணாங்கன்னா போலீஸ் முதல்ல யாரை பிடிக்குமா தெரியுமா? அப்பா அம்மாவை தான். வண்டி யார் பேரில் இருக்குதோ அவர் திரும்பி உள்ளே வச்சிடும், கேஸ் அவர் மேலே தானா. ஏன்னா அவன் மேஜர் கிடையாது, அவன் கையில் நீ இதை செய்ய கொடுக்கக்கூடாது, சட்டம். அவன் வந்து மேஜர் ஆகணும். இப்போ நம்ம ஊரில் சட்டம்லாம் 18 வயசு ஆயிடுச்சுன்னா மேஜர் இல்லையா? ஆனால் யூத கலாச்சாரத்தில், அவர் வந்த அந்த யூத கலாச்சாரத்தில் 30 வயசானால் தான் மேஜர். 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத தான் கேட்கணும், அப்பா அம்மாவை மீறி எதையும் செய்யக்கூடாது. அதனால் இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்தாலும் மனிதனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து 30 வயசு வரைக்கும் மரியாளுடைய குடும்பத்தில் அந்த மரியாளுக்கு உதவியாக வாழ்ந்தார். தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? பைபிள் படிங்க, லூக்காலேயே இருக்குது. அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவர் போய் எருசலேமில் போய் அவருடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். 12 வயசில் போட்டுச்சு. திருப்பி இயேசு பற்றி 30 வயசில் சாப்டர் எடுக்கும். 30 வயசில் அவர் இப்போ மேஜர் ஆகிட்டு அப்போ செய்ய வேண்டிய வேலைக்கு ரெடி ஆகிட்டார். எதுக்காக வந்தார்? மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி வந்தவர். இப்போ மனுஷனுக்காக செயல்படணும். பாருங்கள், இயேசு முதல்ல வந்து அவர் என்னென்னலாம் பண்ணார் பைபிளில் படித்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசு இருக்கிறாரு, ஒரு குஷ்டரோகிக்கு வந்து முட்டி போடுறான். முட்டி போட்டு அவர் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்றான். அப்படின்னா என்னென்னா, நான் குஷ்டரோகியாக இருக்கிறேன், இந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்க உம்மால் முடியும், ஆனால் உனக்கு விருப்பமானு கேட்குறான். அப்போ கடவுள் பாருங்கள் என்ன சொல்லணும்? அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கலாம் கடவுள்? இப்போ நம்ம மனுஷனாக இருக்கிறோம், நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் வந்து எதனா பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல என்ன யோசிக்கிறோம்? இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரில, இவன் அக்கிரமம் பண்ணான்னு தெரில, இவன் எத்தனை பேரை ஏமாத்தினான்னு தெரில, இவன் யார் சொத்தை ஏமாத்தினான்னு தெரில, இதெல்லாம் வந்து ஆட்டி படைச்சின்னு இருக்குது அப்படின்லாம் யோசிப்பாங்க மனுஷங்க. இந்த பாவமா அந்த பாவமா அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவர் கடவுள் பாருங்கள், இந்த பாவத்தெல்லாம் சுமந்து தீர்க்க தான் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த மனுஷனுடைய பாவத்தெல்லாம் கணக்கு பார்க்கலங்க. ஒன்னே ஒன்று தான் சொன்னார், எனக்கு விருப்பம் உண்டு, நீ நல்லா இருக்கணுன்ட்டு தான் என் விருப்பம், நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு இயேசு அவனை தொட்டார். அவன் குஷ்டரோகி சுகமாயிடுச்சு. அந்த செகண்டே அந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சரித்திரத்தில், பைபிள் இருக்கிற சரித்திரத்தில் பின்னாடி ஒரு யூத அறிஞர் ஜோசிபஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார்னா, இயேசு செஞ்சு முடிச்சதெல்லாம் அவர் வந்து இயேசு மரித்த பிறகு இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் இயேசு எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் அந்த ஊர்லெல்லாம் போய் அப்படிப்பட்ட மக்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் தனியாக ஒரு புஸ்தகமே போட்டிருக்கிறாரு. அவர் ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்கிறாரு. இந்த குஷ்டரோகி இயேசு சுகமாக்குனார்னா இவர் போய் அந்த குஷ்டரோகி எந்த ஊரில் இருந்தால், அவன் பேர் என்ன, எப்படி இருந்தால், எங்கே இருந்தால், ஊர் எந்த ஊர், அவன் குடும்பம்லாம் இருக்குதா, அவன் இப்போ எப்படி இருக்கிறான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இயேசு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஜோசிபஸ்.
இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. இயேசு ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குறார். குருடன் வரான், எனக்கு பார்வை இல்லை, நான் பார்வையிட வேண்டும். இயேசு சொல்கிறாரு கண்ணு வரும், கண்ணு வந்துச்சுங்க. சப்பானி நடந்தான், எல்லாமே நடந்தாங்க. பாருங்க, கடவுள் அவர். அதுவே எதுக்கு ஆதாரம்? அவர் கடவுள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. கவனிங்க, எந்த சாதாரண மனுஷனால ஒரு குஷ்டரோகியை கை வச்சு ஹீல் அப்படின்னு சொல்லி சுகமாக்க முடியாது. அவர் கடவுள், அவர் சுகமாக்கி காட்டினார். ஏன்னா மனுஷன் நம்புனல்ல தன்னை கடவுள்னு சொல்லிட்டு. இப்போ அவரும் எதுவும் செய்யாமல் புத்தரை மாதிரியோ விவேகானந்த மாதிரியோ உபதேசம் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் கடவுள்ன்றதுக்கு எந்த அத்தாட்சியும் இல்லைங்களேங்க. கேட்போமா கேட்க மாட்டோமா? இது எல்லா மனுஷன் தானே சொல்லுவாங்க. அறிவுரை நான் கூட தாங்க உட்காந்து கொஞ்சம் யோசிச்சேன்னா 4 அறிவுரை நான் கூட நல்லத மனுஷனுக்கு சொல்லுவேங்க. அதுக்காக நான் கடவுள் ஆக்கிடலாமா கேட்போம். ஆனால் இவர் இயேசு கடவுள். மனுஷங்களுக்கு நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா இயேசு மக்களுக்கு செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்கள். யோவான் சொல்கிறாரு, இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதுறதுக்கு புஸ்தகம் பத்தாது, புத்தகங்கள் கொள்ளாது, உலகமே பத்தாது, அவ்வளோ செஞ்சுருக்கிறாருங்க. இயேசு கூடவே இருந்த யோவான் என்ற சீஷன் சொல்கிறாரு, இயேசு செய்த நன்மைகள் அவ்வளோங்க. அவர் இயேசுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லையா. பைபிள் படித்து பாருங்கள், இயேசுக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இல்லை. மக்கள் அவ்வளோ வியாதிக்காரங்க வர்றாங்க, அவ்வளோ பலவீனமானவங்க இயேசு காலையில் எழுந்துட்டுருக்கிறாரு. எழுந்துட்டு ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஜெபம் பண்ணலான்னு நினைக்கிற முன்னாடி அவரை ஜெபமே பண்ணவில்லை. வெளியில் கதவுல நினைக்கிறாங்க, வர்றாங்க. ஐயா எழுந்துச்சிட்டிங்களா? எப்போ எழுந்துச்சுப்பான்னு வெயிட் பண்ணோம். அவர் சொல்கிறார், இல்லையா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பாருங்கள் காலையிலே 2000 பேர் நின்றுக்கிறான். அவனுக்கு வியாதி, அவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, அவனுக்கு என்னென்னமோ இருக்குது. இயேசு சுகமாக்குறார். ஒவ்வொரு நாள் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு சுகமாக்கினார். 30 வயசில் தொடங்கி 3 வருஷம் இயேசு செய்தது மனுஷர்களுக்காகவே ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்ந்தார். அவர் தனக்காக ஒரு நொடி பொழுது கூட வாழலைங்க. இது போல் ஒரு தெய்வத்தை நீங்கள் உலகத்தில் காட்டுங்க, நான் ஏற்றுக்கிறேன். எந்த தெய்வத்தையும் காட்ட முடியாது. தனக்காக வாழ்ந்தது தான் இருக்குது. ஆனால் மனுஷனுக்காகவே 3.5 வருஷம் தான் அவர் வாழ்ந்தார். அந்த 3.5 வருஷத்தில் ஒரு செகண்ட் கூடங்க தனக்காக வாழல. ஒரு செகண்ட் கூட தனக்காக வாழல, மனுஷனுக்காக வாழ்ந்தார். அவர் போகிற இடம்லாம் அவர் ஊழியம் செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். அவர் சொல்கிறாரு, ரொம்ப டயர்டாக இருக்குது, மனுஷங்க யாருமே வராத ஒரு இடத்துல போயிட்டு நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் அங்கேயும் வந்துட்டானுங்க. அங்கே உக்காந்தவன் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்னா 5000 ஆம்பளைங்க, 5000 புருஷர்கள். அங்கேயும் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இவர் போனால் புருஷர்கள் 5000 பேர் வந்தால் 5000 மனைவி புள்ளக்குட்டி எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இயேசு சொல்ல இயேசு பாருங்க, நிறைய போதிச்சாரு, நிறைய சுகம் கொடுத்தாரு. என்ன பண்ணார்? மக்கள்களுக்கு போதிச்சாரு, சுகம் கொடுத்தாரு. ஏன்னா ரொம்ப முக்கியம், இந்த போதனைகள் உங்கள் மனசில் இருந்தால் தான் இந்த போதனைகள் தான் உங்களை வாழ வைக்கும். ரொம்ப முக்கியம். நம்ம சும்மா ஏதோ உக்காந்துட்டு போகிறதுனால ஒன்றும் நடக்காதுங்க. கடவுளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய மனசில் போகணும், நம்முடைய ஆத்மாவில் இருக்கணும். நம்முடைய மனசில் இந்த வார்த்தைகள் எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவா நம்ம நல்லா இருப்போம். அதனால தான் இயேசு என்ன பண்ணார்னா மக்கள்களுக்கு நிறைய போதிச்சாருங்க. கொஞ்சம் நெஞ்சம் போதிக்கல, நிறைய போதிச்சாரு, நிறைய காரியங்கள் போதிச்சாரு, நிறைய அற்புதங்கள் செஞ்சாரு. நிறைய போதிச்சாரு, நிறைய அற்புதம் செஞ்சாரு. நிறைய போதிச்சாரு, நிறைய அற்புதம் செஞ்சாரு. மக்களுக்கு போதனை இல்லாமல் அற்புதம் செஞ்சால் பின்வாங்கி போயிடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் போதிக்காமல் வெறும் அற்புதம் மட்டும் செஞ்சுன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள் பின்வாங்கி போயிடுவாங்க. போதனை ரொம்ப முக்கியம். இப்போ இயேசு அதை செஞ்சு 3 வருஷம் மனுஷனுக்காக செய்ய வேண்டியது செஞ்சு கடைசியில் மனுஷன் செய்த பாவத்துக்காக, மனுஷன் மேலே இருக்கிற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அழிவுக்குட்பட்டு இருக்கிற மனுஷனுடைய ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை நிவர்த்தி செய்ய தன்னையே பலியாக சிலுவையில் ஒரு நாள் ஒப்பு கொடுத்த கடவுள். அதோடு அவர் சாப்டர் முடியலைங்க, அதோடு முடியல. அவர் சொன்னார், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். எதுக்கு உயிரோடு எழுந்தார் அப்படின்னா அதுலேயும் ப்ரூவ் பண்ணுறாரு, நான் தான் கடவுள். அவர் சொல்கிறாரு, ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை கொடுக்காமல் இருக்கவும் ஜீவன் மேலே எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசு சொன்னாருங்க. இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுக்கும்போது நம்ம பாருங்கள், நல்லா படித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் உயிர் போயிட்ட பேர் தான் தலை சாயும். ஆனால் இயேசுவை சொல்லும் போது வசனம் தெளிவாக அழகாக சொல்கிறாரு. அதை பார்த்து எழுதுன யோவான் சொல்கிறாரு, இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். எப்படி? அப்போ என்னன்னா, அவர் உயிரை விடுறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு?
எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய உயிரை விடுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் அதிகாரம் இருக்குது. தற்கொலை பண்ணுறது கூட வந்து நான் செத்துருவேன்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சில நேரத்தில் காப்பாற்றிடுவாங்க. புரியுதுங்களா? சில நேரம் காப்பாற்றிடுவாங்க. அதே சமயம் சில நேரத்தில் வந்து கரெக்டாக நான் போட்டேன் தொங்கி 2வது செகண்டில் செத்துருவேன் சொல்லவே முடியாது. அது உள்ள 10 நிமிஷம் கூட இழுத்துன்னு இருக்கலாம். ஜீவனை விடுகிறதுக்கு அதிகாரம் ஜீவன் மேலே இயேசுவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு சிலுவையில் மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஜீவனை கொடுத்தது மட்டும் கிடையாது, உயிர்த்தெழுந்தார். இப்போ இயேசு உயிர்த்தெழலாம்னா நீங்களும் நானும் இயேசுவெல்லாம் வணங்கி இருக்க மாட்டேன். நான் வணங்கி இருக்க மாட்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வம் செத்து போச்சு. செத்து போன உடனே எல்லா தெய்வத்துடைய சாப்டரும் க்ளோஸ். ஒரே ஒருத்தர் சாப்டர் தான் ஓப்பனாக இருக்குது. இன்னி வரைக்கும் அது ரன்னிங்கில் இருக்குது. அவர் தான் ஜீசஸ். எல்லாம் காடு. ஒன்று எந்த காடு வேணாலும் எடுங்க. புத்தர் செத்தாரு. அதுக்கு பிறகு புத்தர் லைஃப்பில் என்ன நடந்தது? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இயேசுவை படித்து பாருங்கள். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மீன் பிடிச்சின்னு வராங்க. இவர் கரையில் மீன் கொடுத்த மீனை பொரிச்ச மீனை சாப்பிட்டார் இயேசு. இயேசு சொல்கிறாரு, அவர்கள் பூட்டியிருந்த அறைக்குள்ள சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை வந்தார், மொத்தம் 12 சீஷர்கள். அதில் வந்து இவர் தோமான்ற சீஷர் இல்லை, எங்கே வெளில போயிட்டு இருந்தார். இயேசு உள்ளே வந்தார். பூட்டி இருந்த அறைக்குள்ளே இயேசு வந்தார். வந்த உடனே எல்லா சீஷரும் பயப்படுறாங்க. அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். என்னை தொட்டு பாருங்க. என்ன பண்ணுங்க? என்னை தொட்டு பாருங்க. ஒரு ஆவியாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்காதுன்னா மாம்சமும் எலும்பும் இருக்காது. நான் வந்து காட், என்னால் மாம்சமும் எலும்பவும் இருக்க முடியும். அதே சமயம் ரூமு பூட்டியிருந்தா கூட உள்ளே என்னால் வர முடியும். ஐ எம் காட், என்னை தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி சீஷர்களை தொட்டு பார்க்க சொன்னார். 8 நாள் கழித்து திரும்பவும் அந்த இல்லாத தோமா கிட்டே இவங்க சொல்கிறாங்க, மறுநாள் இயேசு வந்தார், நீ எங்கே போயிருந்த அப்படின்ட்டு. ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தால் இயேசுவை மீட் பண்ணலாம். லீவை போட்டிங்கன்னா இயேசுவை மிஸ் பண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. அப்போது இவர் லீவ் போட்டார் போல் சர்ச்சுக்கு. இயேசு வரப்போ இவர் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் அவரை தொட்டு அவருடைய விழாவில் ஒரு ஈட்டியில் குத்துனா பார்த்தியா, அது ஓட்டையாக இருந்துச்சு அவர் பாடியில். நான் பார்த்தேன். அந்த ஓட்டையில் என் விரலை விட்டு கன்ஃபார்ம் பண்ணுவேன், அப்போ தான் நான் நம்புவேன்றான். கரெக்டாக 8 நாள் கழித்து அதே மாதிரி, அதே 8 நாள் கழித்து அதே நாளில் கர்த்தர் திரும்பவும் இயேசு அதே மாதிரி பூட்டப்பட்ட அறைக்குள்ளே திரும்பவும் தரிசனம் ஆகிறார். தரிசனமான முன்னே முதல்ல அவர் சொன்ன பேசுறது என்ன வார்த்தை தெரியுமா? தோமாவே. என்ன சொன்னார்? 8 நாளைக்கு முன்னாடி தோமா சொன்னது சீஷர்கிட்ட யாருக்கு தெரிஞ்சிருக்குது? ஏன்னா அவர் காடு, அவர் மனுஷன் கிடையாதுங்க. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் பூமியில் பேசுகிற தோமாவுடைய வார்த்தை அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவர் வந்தார். முதல்ல என்ன சொன்ன தெரியுமா? தோமாவே, நீ வா, வந்து என் விழாவில் உன் விரலை போட்டு என்ன பண்ணு, கன்ஃபார்ம் பண்ணு. அபிசுவாசியாராத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நீ கண்டதுனால் விசுவாசிக்கிற, என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்மள இயேசுவை பார்க்கல, தோமா மாதிரி விரல போடல, தொட்டு பார்க்கல, இயேசு கூட பேசலை. ஆனால் நம்ம நம்புகிறோம். அவர் நம்மளை தான் சொன்னார், தோமாவை விட பின்னாடி நம்ப போகிறவங்க பாக்கியவான்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். இயேசு உயிர் தந்த இயேசு பாருங்கள் அப்படி தான் இருந்தார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அநேகர் இயேசுவை காண்கிறார்கள், தரிசிக்கிறார்கள். தெரியுங்களா? சாது சுந்தர் சிங் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சிங்கு குடும்பம். அவர் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை சிங்கு. அவங்க அந்த சீக்கிய மதத்தில் ரொம்ப வைராக்கியம் உள்ள மனுஷன். அந்த சீக்கிய மதத்தில் இருக்க அந்த வைராக்கியமான மனுஷன் பாருங்கள், அவருக்கு கடவுள் மேலெல்லாம் சந்தேகம். எல்லா கடவுளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் மனசை ஏற்றுக்க முடியல. ஒரு சாமி எடுத்துப்பார், இந்த சாமி யார், இவர் எங்கே பிறந்தார், என்ன பண்ணார், மனுஷனுக்கு என்ன செஞ்சார், இது இவர் சாமின்னு சொல்கிறது லாய்க்கில்லை, ரிஜெக்ட். இப்படியா அவர் ரிஜெக்ட் பண்ணி அவருக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகத்துக்கு வந்துட்டார். எல்லா சாமியை ஆராய்ச்சி பண்ணி, சாமியுடைய ஹிஸ்ட்ரி, சாமியுடைய ஒர்க் அவுட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, எல்லா சாமியை ரிஜெக்ட் பண்ணி ஒன்னே ஒன்றுக்கு வந்துட்டார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. ஒரு நாள் அவர் வீட்டு ரூமில் நைட்டு சொல்கிறாராம், நான் அவங்க ஊரில் ஒரு குறிப்பிட்ட நடு நேரத்தில் ஒரு ட்ரெயின் போகுமா தண்டவாளத்தில். சொல்கிறாராம், கடவுளே எனக்கு நிறைய கடவுள் இருக்குதுன்னு நான் இந்த இந்திய தேசத்தில் தெரியும், நிறைய கடவுள் இருக்குது, என்னால் எந்த கடவுளையும் நம்ப முடியல. இப்போ அப்படிதான் சொன்னாராம் அவர். எந்த கடவுளையும் நம்ப முடியல. கடவுள்னு ஒன்று இருந்தால்
எனக்கு வந்து காட்டணும். நான் இத்தனை மணிக்கு வர போகிற ட்ரெயின் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் சாக போகிறேன். கடவுள்னு ஒன்று இருந்தால் என்னை காப்பாற்று அப்படின்னாராம். சொல்லிவிட்டு அந்த ட்ரெயின் வரத்துக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த ரூமில் அவர் அழுதுன்னு தான் இருக்கிறாராம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறோம், கடவுள்லாம் உண்மையா பொய்யா ஒரே குழப்பமாக இருக்குது, இதில் எது உண்மையான கடவுள்ட்டு அவர் குழப்பமாக இருக்கும்போது, நான் எந்த ஊர்லேயும் நடந்தது சொல்ல, நம்ம இந்தியாவில் நடந்தது. இன்றைக்கி அந்த சாது சுந்தர் சிங் பிறந்த ஊர் இருக்குது, அந்த சாது சுந்தர் சிங்குடைய குடும்பங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் பொய் சொல்லலை, பித்தலாட்டம் பண்ணல, ஏமாத்து வேலைலாம் பண்ணல, எங்கேயோ பிறந்தா இருக்கிறதாலாம் புருடாலாம் விடல. சாது சுந்தர் சிங் நம்ம ஊரில் பிறந்தவர், அவருடைய சரித்திரமே நம்ம இந்தியாவில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் அவரை பற்றி நான் பேசுகிறேன். அவருக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கவனிங்க, அவர் சாகிறதுக்கு ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த ரூம் ஃபுல்லாக பயங்கரமான வெளிச்சமா. திடீர்னு அவரால் ஒன்றுமே புரியலையா, எங்கே இருந்து வந்தது இவ்வளோ வெளிச்சம், என்ன வெளிச்சம், எப்படி வந்தது, அவரால் ஒன்றுமே புரியல. திடீர்னு அந்த இடத்துல இயேசு நிற்கிறாராம். இயேசு சொன்னாராம், மகனே, நானே மெய்யான தெய்வம், நானே உனக்காக ஜீவனை கொடுத்தவர்ட்டு. அந்த நேரத்தில் இயேசுவை சாது சுந்தர் சிங் ஏற்றுக்கினார். தெரியுங்களா, அந்த சிங்கு குடும்பத்தில் சிங்குகளை எவ்வளோ வைராக்கியமானவங்க, அவ்வளோ வைராக்கியமானவங்க. குடும்பமெல்லாம் சேர்ந்து நீ இயேசுவை ஏற்றுக்க கூடாது, நம்ம மதம் இருக்குது, நம்ம ஜாதி இருக்குது, நமக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்குது, அதெல்லாம் விடக்கூடாது, எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க. அவர் சொன்னாராம், உண்மையான தெய்வம் இயேசு அப்படின்னாராம். ஒரு நாள் அவங்க அப்பா இந்த சுந்தர், அவர் பேர் சுந்தர், சுந்தர் கூப்பிட்டாங்களா, இங்கே வா சுந்தர் கூப்பிட்டு அவர் வீட்டில் கூட்டின்னு பண்ணாராம். ரூமில் கூட்டின்னு போயிட்டு ஒரு பெட்டி நிறைய நகையாம், நகை. அப்புறம் அவங்க குடும்பத்தில் ரொம்ப அழகான பொண்ணு, ஒரு முறை பொண்ணை காட்டினாராம். சொன்னாராம், இந்த பார், இந்த இயேசு கிறிஸ்துலாம் விட்டுடு, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, நகையெல்லாம் நீ தான், ஒன்று தான் எல்லா நகையும் வச்சுக்கோ, நல்லா சந்தோஷமாக வாழு அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், இந்த பெண்ணை விட இந்த நகையை விட இயேசுவே பெரியவர் சொல்லிட்டு அவர் இயேசுக்காக கல்யாணமே பண்ணிக்கலைங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் இயேசுக்காகவே ஊழியம் செய்து இயேசுவை பற்றி அறியாத மக்கள் மத்தியில், காடுகளில், மலைகளில், குகைகளில் போய் இயேசுவை பற்றி சொல்லி அவர் மரித்தார். தெரியுங்களா, நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா, இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த கடவுள், அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உன் செவியை, வசனம் சொல்லுது பாருங்க, என் மகனே, என் வார்த்தைகளுக்கு என்ன பண்ணு, செவி சாய். நீ என் வார்த்தைகளை என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். முதல்ல என்ன பண்ணு, வார்த்தைகளை ஏற்றுக்கொள். ஒரு வார்த்தையை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும்னா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவர் யாருன்னே தெரிஞ்சுக்காம நம்ம வார்த்தையை ஏற்றுப்போமா சொல்லுங்கள். ரோட்டில் போகிற ஒருத்தர் திடீர்னு வந்து உங்களை வந்து, நீ நாலுலேருந்து இந்த கலர் புடவை கட்டாதமா அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நாளில் வந்து அவர் திடீர்னு வந்து, நாலுலேருந்து நீ இந்த புடவை கட்டாதமா அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? யோ நீ யார், நீ எனக்கு இதை சொல்கிற, கேட்போமா கேட்க மாட்டோமா? இல்லை, ஒரு மனுஷன் யாருன்னு தெரிஞ்சால், நம்மளுக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறவர் யாருன்னு தெரிஞ்சால் தான் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பைபிளில் இருக்கிற இயேசு சொல்கிறாரு, நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், நல்லா இருப்பீங்க. அவரை ஏற்றுக்கணும்னா அவரை பற்றி தெரியணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயும் ஓட வேணாங்க, நீங்கள் உக்காந்த இடத்துலையே படிக்கலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைபிள்லாம் படிக்கிறதுக்கு செல்ஃபோன்லேயே வந்துடுச்சுங்க. செல்ஃபோன்லேயே ஆப்லாம் வந்துடுச்சு. தமிழ் பைபிள் ஆப்புன்னு போட்டாலுமே ப்ளே ஸ்டோரில் 1008 பைபிள் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு பைபிளை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, சில குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதம், ஆச்சாரமெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து பைபிளெல்லாம் வச்சுக்க முடியாது. அது ஒரு காலம் கஷ்டப்பட்டாங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. செல்ஃபோனில் பைபிளை டவுன்லோட் பண்ணி டெய்லி படிக்கலாம், இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இந்த மனுஷனுடைய ஆத்துமாவுக்காக வந்தவர், ஜீவனை தந்தவர் ஆண்டவராகிய இயேசு. ஆமே. நான் சொல்கிறேன், அவரை நம்பி பாருங்க. இந்த சரீரம் மட்டும் கிடையாதுங்க, 120 வருஷம் வாழப்போகிற சரீரம் மட்டும் கிடையாது. உள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா அழிவில்லாத ஆண்டுகள் அவரோடு கூட வாழப்போகுது. முதல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கணுங்களுக்கே இது தெரிய மாட்டேங்குது. நிறைய இயேசுவை ஏற்றுக்கணுங்களே இயேசுவை எதுக்காக ஏற்றுக்கினாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு போய் கேட்டு பாருங்கள், இயேசு இந்த வியாதியில் இருந்தார், எனக்கு சுகம் கொடுத்தாரு, நானும் இயேசுவை கும்பிட்றேங்க. அதுக்கு மேலே தெரியாது.
நான் இந்த பிரச்சனையில் இருந்தேங்க, இயேசு என்னை காப்பாற்றுறாரு, நான் இயேசு கும்பிட்றேங்க, அவ்வளோதான் தெரியும். இவ்வளவு தெரியணும், இவ்வளவும் தெரியணும், இதுக்கு மேலேயும் தெரியறதுக்கு இருக்குது. நேரம் தான் வேணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, நேரம் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு கதை புஸ்தகத்தில் ஃபுல்லாக கதைங்க இருக்கும், ஒரு 100 பேஜுக்கு. ஆனால் முன்னாடி வந்து ஒரே பேஜில் வந்து முன்கதை சுருக்கம் சொல்லிட்டு உட்கருன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அது என்னென்னா, அதுதான் கதையுடைய ஃபுல் தீமு. திரைக்கதையெல்லாம் உள்ளே இருக்கும் படிக்கிற மாதிரி. நான் மெயின் பிக்சரை சொல்லிட்டேன். ட்ரெய்லர் மட்டும் என்ன பண்ணிட்டேன், காட்டிட்டேன். நீங்கள் எல்லா பிக்சரும் உள்ளே போய் பார்த்துக்கங்க. பைபிள் படிங்க, அதுக்கு தான் சொல்கிறேன், பைபிள் படிங்க. நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஏதோ ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது ஜீவனுள்ள தேவன் சொன்ன வார்த்தைகள். நீங்கள் இதில் நீங்கள் எவ்வளவா தேடுறீங்களோ அந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை ஏற்றுக்கினா தாங்க இந்த வார்த்தையே நீங்கள் ஏற்றுக்க முடியும். நீங்கள் அவரையே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியலன்னா உங்களால் அவருடைய வார்த்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஒரு பொருள் கிடைச்சிருக்குது, தங்கமாக கவரிங்கன்ற சந்தேகத்தோடு போகாதீங்க. தங்கம் தான் உறுதிப்படுத்தியிருக்கங்க. அடுத்து நல்லா அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கலாம், அந்த பொருளால் லாபம் அடையலாம். அது போல் தான் இயேசுவே மெய்யான தெய்வம். ஆமென். எதுக்கு நான் இதை சொல்லுவேன்னா, நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை உறுதியாக சொல்லி கொடுக்கணும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உறுதியாக சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? அதிலெல்லாம் நம்ம உறுதியாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் மனுஷனுக்காக வந்தவர், மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கும் மனுஷனுக்காகவே பரலோகத்தில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் இயேசு தான். அதனால் முதல்ல நம்ம தெளிவடைவோம், நம்ம மற்றவங்களையும் தெளிவாக்குவோம், நம்ம குடும்பத்தை தெளிவாக்குவோம். ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.